டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவரின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 3ஆம் தந்திரம் எண்வகை யோகம் அட்டாங்க யோகம் என்ற பெருந்தலைப்பில் தியானம் என்கிற அதிகாரத்தில் சில பாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றும் இந்த தியானம் என்ற தலைப்பில் உள்ள ஒரு பாடலை சிந்திக்க இருக்கிறோம். தியானம் எங்கன்னா ஆஞ்சை தியானம் என்று உரையாசி எழுதுகிறார். தியானம் இடம் தெரிஞ்சில தியானம் பண்ணால் அடிக்கடி சொல்கிறது உண்டு. உரையாசிகளில் 2 சொல்கிறாங்க. ஒரு சில உரையாசிகள் இந்த தியானம் ஆஞ்சை என்கிற புருவ மையம், ஆஞ்சா சக்கரம் புருவ மையம், அங்கே மனதை நிறுத்தி தியானம் செய்ய வேண்டும். ஒரு சில உரையாசிகள் அந்த தியானம் செய்ய வேண்டிய இடம் சகசரத்தலம், உச்சி குழி, அங்கே நிறுத்தி தியானம் செஞ்சால் அந்த 1000 இதழ் தாமரை மலரும். எனவே அங்கிருந்து நீங்கள் அமிழ்தத்தை பெறலாம் என்று 2 கருத்து இருக்குது. அது 6வது ஆதாரமாக இருக்கிற ஆஞ்சேயா புருவமையமா, 7வது ஆதாரமாக இருக்கிற சகசரத்தலமா, அவரவர்கள் அனுபவத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். அவரவர்களுக்கு விதிவஸ்தால் அமைந்த குரு எதை உங்களுக்கு காட்டி கொடுத்தாரோ அவரை பின்பற்றி சொல்லணும். நான் சொல்வதை மட்டும் நீங்கள் நம்பக்கூடாது. உங்களுக்கு வாய்த்த குரு உங்களுக்கு ஏதோ உங்கள் தேகத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு 604வது பாடல், ஒரே தொடர்புடைய பாடல்கள். நாட்டம் 2 நடுமூக்கில் வைத்திடீர். நாட்டம்னா உங்களுடைய முழு பார்வை, முழு கவனம். நாட்டம் 2 நடுமூக்கில் வைத்திடீர். 2 பார்வை, 2 கண். நாட்டம் 2 நடுமூக்கில் வைத்திடீர். வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை. மனைம்னா அந்த வீடு உடலை சொல்கிறார். நாட்டம் 2 நடுமூக்கில் வைத்திடீர். வாட்டம் இல்லை, வாழ்க்கையில் சோர்வு இல்லை, துன்பம் இல்லை. எல்லா துன்பத்துக்கும் காரணம் நம்முடைய அறியாமை தான். நம்ம அறியாமையில் பலவற்றை கற்பனை செஞ்சுக்கிறோம். அதுக்கு இல்லை, இது இல்லை, அவன் இப்படி நம்மளை சொல்லியிருப்பான், இப்படி நம்மளை பேசியிருப்பார், இதனால் இது வந்திருக்கும் என்று நம்ம அறியாமையினால்தான் நம்ம இவ்வளோ துன்பங்களையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். அறிவு விளக்கம் பெற பெற எந்த துன்பமும் இருக்காது. புத்தருக்கு என்ன துன்பம் இருந்தது? அறிவு, என்லைன்மெண்ட் ஆகிட்டார். அறியாமை தான் துன்பத்துக்கு காரணம். வாட்டம் இல்லை, மனைக்கும் அழிவில்லை, இந்த உடம்புக்கும் அழிவில்லை. அதுலேயும் 2 கருத்துக்கு. இந்த உடம்புன்னா நாம் பார்த்த எல்லா ஞானிகளும் எல்லா பெரியோர்களும் மறைந்து தான் போயிருக்காங்க. யார் 500 வருஷம் 1000 வருஷம் எழுதியிருக்காங்களே தவிர இன்றைக்கி நம்ம கண் எதிர்க்கு நாம் பார்த்த எல்லா பெரியவர்களும் எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் இல்லையே. இப்போது ஒரு கட்டத்தில் என்ன 80 வயசு 100 வயசு 120 வயசு எல்லோரும் மறைஞ்சி தான் போகிறாங்க. உடம்பு அப்போ அந்த மனைக்கு அழிவில்லை என்பது எந்த மனை? இந்த தேகமாக இதை இயக்குகிற உள்ளே இருக்கிற அந்த இன்னொரு தேகம் இருக்குது, சூக்கும தேகம். அந்த தேகமாக எந்த தேகம் என்பது அது தனியாக ஒரு கருத்து அரங்கிற்கு உரியது. 3வது வரி, ஓட்டமும் இல்லை உணர்வு இல்லை தான் இல்லை. அறிவு தெளிவு பெற்று உங்களுக்குள்ளே அந்த புருவ நடுவில் போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா அலைச்சல் இல்லை, இதுவா அதுவான்னு எங்கேயும் ஓட தேவையில்லை, இதுவா அதுவா என்று உணர்ச்சிப்பட வேண்டியதில்லை. உணர்வும் இல்லை, தான் நான்கிற உணர்வு இருக்கு இல்லையா. யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும். எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த ஈகோ தானே, நான் தானே முன்னே நிற்குது. அது வேடிக்கை கூட புரிவதற்காக சொல்வார்கள். ஒரு அரசன் கேட்டாராம், நான் இந்த பிறப்பிலேயே எப்படியே மெய்ஞானத்தை பெற்றுவிட வேண்டும், எனக்கு எப்படியே ஏற்பாடு பண்ணுங்கன்னாராம். மந்திரி என்ன நினைப்பார்? அரசன் சொல்லிட்டார், சரிங்க இதை பாருங்கள், அந்த காட்டில் அந்த இடத்துல ஒரு மகான் இருக்கார், முனிவர், அவர்கிட்ட போய் நீங்கள் பணிந்து கேளுங்க, உங்களுக்கு ஒரு மெய்ப்பொருளை காட்டி கொடுத்தாலும் கொடுக்கலாம், கடவுளை காட்டலான்னாரு. உடனே அரசன் கிளம்பிட்டான். பட்டை 4 வகை படையும் சூழ போய் அந்த முனிவர்கிட்ட போய் வணங்கி நின்று, நான் வந்திருக்கிறேன், நான் அந்த ராஜா. முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நான் செத்த பிற்பாடுவான்ட்டார். அரசனுக்கு ஒன்றுமே புரியல, குழம்பிட்டு வந்துட்டான். திருப்பி 4 தடவை 5 தடவை போனான். திருப்பியும் போய் நின்று, நான் வந்திருக்கிறேன், நான் அரசன் வந்திருக்கிறேன். அவர் ஒரே பதில் தான், நான் செத்த பிற்பாடு வாப்பா, நான் செத்த பிற்பாடு வாப்பான். உனக்கு ஒன்றும் புரியல. கடைசியாக மந்திரிகிட்ட கேட்டால், என்ன இப்படி சொல்கிறாரு என்னான்னு. மந்திரி சொன்னார், சரியாக தான் சரியாக சொல்லியிருக்காரு. ஏங்க அவர் உயிரோடு இருக்கிற தாங்க தர முடியும், செத்துற பாடம் எனக்கு என்ன சொல்ல முடியும்.
அவர் சொன்னது நான் செத்த பிறகு வான் என்றால் அவர் செத்த பிற்பாடு இல்லை. நான் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களே, உங்கள் மனசில் இருக்கிற நான் என்கிற ஈகோ அதை விட்டுட்டு முழுசாக சரணாகதி அடைங்க, காலில் போய் விழுந்துருங்க, நான் என்பதை தூக்கி எறிங்க, உங்களுக்கு மெய்ப்பொருள் கிடைக்கினார். அப்போ தான் அரசனுக்கு புரிந்து, ஓ நான் என்பது நம்மிடம் இருக்கிற ஈகோ, அவ்வளோ சீக்கிரம் அதை விட்டு போகாது. இப்பயே நம்ம வழக்கில் பார்க்குறோம், யாராவது ஒருத்தர் வர்றாருன்னா நாம் அவருக்கு வணக்கம் சொல்லாமல் கையை தூக்குவோம். அவர் நம்மளை கவனிக்கலாம், அடடா தேவையில்லாமல் தூக்கிட்டோம்ல, கையை எப்படி தூக்கின கையை எப்படி சொரிஞ்சிட்டு, அதாவது நம்மளால் ஒரு வணக்கத்தை கூட போட தயாராக இல்லை. இதுதான் இப்போ இருக்கிற நம்ம நாட்டுக்கிற சிக்கல். ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் வேணும் என்று நாம் நினைக்கிறோம். அந்த நான் என்பது போகணும். திருமூலர் சொல்கிறார், தான் இல்லை, தேட்டமும் இல்லை, சிவன் அவனாமே. உங்களுக்கு ஒன்று எதிர்பார்ப்பு இருந்தால் தேட்டம் இருக்கும். நாட்டில் இருக்கிற பெரிய சிக்கல் என்ன, எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. எதிர்பார்ப்பு இல்லாதவங்க யார் இருக்காங்க நாட்டில்? இப்போ இருக்கிற உறவு சிக்கலுக்கு காரணமே, சமூக சிக்கலுக்கு காரணமே, எல்லோரும் யாரையாவது பார்த்தோன்னே என்ன கிடைக்கும், இவர் எப்படி நம்மளை பயன்படுத்தி கொள்ளலாம், இவர் மூலம் நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், இந்த கணக்கிலே போனால் வண்டி எப்படி ஓடும். எங்கள் பக்கம் ஒரு பழமொழி உண்டு, எங்கள் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன கொண்டு வர, உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன கொடுக்குற. ரெண்டுலேயும் வாங்குகிற பிஸ்னஸ் தான், கொடுக்குற பிஸ்னஸே இல்லை. எங்கள் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன கொண்டு வர, உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன கொடுக்குற. இப்படி எல்லாம் வாழ்நாள் அதனால தான் துன்பமே, மனச்சிக்கலே, போராட்டமே, மன நோய் வருவதுக்கு காரணமே. எல்லாம் எதிர்பார்ப்போடு வாழலாம். யாராவது எதாவது கொடுக்க மாட்டாங்களா, நாடு கொடுக்காத, அரசு கொடுக்காத, மக்கள் திறமை, நண்பர்கள் யாரை பார்த்தாலும் எதாவது வேணும். சரி, நீ என்ன கொடுக்குற, நாடு என்ன செய்தது நமக்கு என்று நாளும் தேடுவது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நாளும் சிந்தித்தால் நன்மை உனக்கு. இது வேறு சினிமா பாட்டில் சொல்ல வேண்டியது. அதனால் முழுக்க பிரச்சனையே நம்முடைய ஈகோ, எதிர்பார்ப்பு. இந்த ஈகோவும் தன்முனைப்பு, யான் எனது என்கிற செருக்கு, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலும் ஞானம் உங்களை தேடிக்கிட்டு வந்துடும். இந்த ஞானத்துக்கு தடையது ரெண்டு தான், தேட்டமும் இல்லை. அப்படின்னா இருந்தால் சிவன் அவனாமே. இங்கு கண் பார்வையானது நடுமூக்கு புருவ மையத்தில் பொருந்தி இருத்தல், மன ஓட்டமும் இருப்பது அறியும் தன்மை எல்லாம் போயிடும். இப்போ மனம் எங்கே இருக்குது, ஏன் மனம் ஓடுது? இப்போது மூச்சு தாறுமாறாக போனால் மனசு ஓடிட்டுருக்கும். அதனால தான் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க ஒருத்தனை பார்த்துன்னு சொல்கிறேன், என்னப்பா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்க, ஏன்னா அவருக்கு விழிகள் இங்கெங்கே ஓடிக்கிட்டு இருக்கும், பார்வை அங்கங்கே போகணும்னா மனசு ஓடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். மனசு நிலையாக இருந்தால் அவர் சிரிச்சுட்டு நம்மளே பார்ப்பார். ஏன்னா மனசு நிற்குது. மன அசைவு வந்தால் விழி அசையும், விழி அசையுதுன்னா மன அசையும், மன அசையுன்னா மூச்சு அசையுதுன்னு அர்த்தம். திருமந்திர பாட்டு, மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கு இல்லை வாயு அங்கு இல்லை. இப்போ மண்மனம் வாயுவோடு சம்மந்தப்பட்டது. மூச்சு தரமாறாவோன்னா மனசு ஓடும், மனசு ஓடனா விழிகள் ஓடும். இப்போ தேவர்கள் இமையான ஆட்டம்னா என்ன சொன்னேன், கண்களை இமைக்காதவர்கள்னா மனம் ஓடலை, மூச்சு ஓடலை. மூச்சு ஓடாதனால மலர் மாலை வாடலை. அறிவெனும் பாதம் கீழே உலக விஷயங்களை பற்றலை, தோயலை. அவங்க தான் தேவர்கள். மண் மனம் எங்கு உண்டு வாயு, அப்போ விழிகள் இமைக்காதவர்கள். அப்போது நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்து விட்டால் மனம் ஓடாது, தேட்டம் இருக்காது, அங்கேயே இருக்கலாம். புறத்தே சென்று தேடும் முயற்சியும் இருக்காது. அகநோக்கில் உள்ளே போனீங்கன்னா உள்ளே இருக்கிற கோடீஸ்வரிய பிரகாசமாக இருக்கிற, பிரம்ம பிரகாசமாக இருக்கிற சிவபெருமானை அங்கேயே கண்டு நீங்கள் உய்தி பெறலாம். அதனால் இந்த பாட்டு நல்ல பாட்டு. நாட்டம் இரண்டும் நடுமூக்குன்னா ஒன்றே மூக்கு இது நுனி நடு அப்படிலாம் பார்க்காதீங்க. மூக்கு ஒன்று தான். இதில் எது அடி நுனி அதில் வேறு கருத்து முரண்பாடு இருக்குது. இப்போ நடுமூக்குன்னா இந்த மூக்கு சென்டர் இப்படி நினச்சாங்க. மூக்கு என்பது பரிபாஷையாக சொல்கிறாங்க. சுழிமுனை என்று பாராரே அது மூக்கு நுனி என்று அறியாரே சித்திர பாட்டு. எல்லாம் பரிபாஷையாக இருக்குது. சுழிமுனை உங்கள் உடம்புல இருக்கிற இடம் தான் மூக்கு நுனி, அங்கே தான் கோடீஸ்வரிய பிரகாசமாக இருக்கிற ஜோதி இருக்கிறது. இப்போ அதை தெரிஞ்சு அங்கே நாட்டம் உங்கள் நினைவை கொண்டு போய் வச்சு விட்டிங்களா, பார்வையெல்லாம் அங்கே குவிஞ்சு போச்சுன்னா சிவன் அவனாமே, நீங்களே சிவனாகலாம். அப்போ நீங்கள் சிவனாகணும்னா என்ன செய்யணும்னா, நீங்கள் கோச்சிக்கூடாது, காடு மலையெல்லாம் சுற்ற வேண்டாம், ஊர் உலகெல்லாம் ஓட வேண்டாம். உட்கார்ந்த இடத்துலேருந்து உங்கள் நடுமூக்கு என்கிற சுழிமுனைக்குள்ளே இருக்கிற ஜோதியில் மனசை நிறுத்தி வைங்க, நீங்களே சிவமாகலாம். வணக்கம்.